இப்போ திமுகவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுகலேருந்து திருடிட்டு ஆளை கூப்பிட்டு வந்துப்பாங்க, திமுகலேருந்து தூக்கிட்டு வந்துடுவாங்க, மதிமுகலேருந்து தூக்கிட்டு இது திருட்டு கும்பல் அந்த மாதிரி பண்ணோம். இங்கே அப்படி கிடையாது. ஆர்எஸ்எஸ்ங்கிற சித்தாந்தத்துலேருந்து தான் வந்துட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு இன்றைக்கி வந்து நிறைய பேர் சேர்ந்துட்டுருக்காங்க. ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி பெருமையாக சொல்ல வேண்டிய அவசியம் ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி ஏன் வருது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவரை பொறுத்த வரைக்கும் நான் பேச்சுக்காக சொல்கிறேன், நடக்கணுங்கிறது எனக்கு தெரியாது, நடந்தால் தப்பு இல்லை. 75 வருடம் எடுத்து நான் வந்து ரிட்டையர் ஆக போகிறேன்னு சொல்லக்கூடிய தைரியம் மோடிக்கு உண்டு. இன்றைக்கி அவர் வந்து அதை சொல்லாமல் இருக்கார், செப்டம்பர் வரைக்கும் தெரியல. அதுக்கு காரணங்கள் இருக்கலாம். பீகார் எலெக்ஷன் ஒரு காரணமாக இருக்கலாம், எது வேணாலும் காரணமாக இருக்கலாம். மோகன் பகவத்துக்கும் 75 வயது ஆகிடுது, அவரும் நீங்க வேண்டிய அடுத்து கொண்டு. ஏன்னா இங்கே யாருமே முடிசூடா மன்னர்களாக இருக்கிறதே கிடையாது, அவங்க எல்லாருமே காரியகர்த்தாக்கள். அப்போ ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி சொல்லணும்னு சொன்னால் மோடி ஐயா சொல்லணுங்கிறது இல்லை. இந்தியாவில் வந்து கடந்த 50 வருடங்களில் எங்கெல்லாம் விபத்து நடந்ததுன்னு பாருங்கள். அந்த விபத்து நடந்த இடத்துக்கெல்லாம் போங்க, உங்களை காப்பாற்றியது யாருன்னு கேளுங்க.